விநாயகர் புராணம் முதல் பகுதி. அடியே குடும்பினி, உன் நகைகளை எங்கே மறைத்து வைத்தாய்? நான் அதை கேட்பேன் என்று தாய் வீட்டிற்கு தாரை வார்த்து விட்டாயா? உடனே அவற்றை என்னிடம் கொடு, இல்லாவிட்டால் உன்னை அடித்தே கொன்று விடுவேன் என்று மிரட்டினான் காமந்தன். இவன் குடும்பினியின் கணவன், உலகத்தில் உள்ள அனைத்து கெட்ட பழக்கங்களுக்கும் சொந்தக்காரன். குறிப்பாக வேசியர் சுகத்தில் திளைத்து கிடந்தவன். குடும்பினி அழுதாள். அடி உக்கிரமாக விழவே வேறு வழியின்றி பானைக்குள் ஒளித்து வைத்திருந்த நகைகளை கொண்டு வந்து அவனிடம் நீட்டினாள். என்ன தைரியம் இருந்தால் வீட்டிற்குள்ளேயே ஒளித்து வைத்துவிட்டு இவ்வளவு நேரம் காக்க வைத்திருப்பாய்? அங்கே என் மையல் ராணி அல்லி ராணி என் வரவிற்காக காத்து கிடப்பாள். அவள் உன்னை போல அழுமூஞ்சி அல்ல, அழகே வடிவானவள், சோகத்திலும் புன்னகை சிந்துபவள். என் இதய ராணியான அவளுக்கே இந்த நகைகள் இனி சொந்தம் என்றவன் தன்னை காக்க வைத்ததற்காக மீண்டும் அவளை தன் கோபம் தீர உதைத்து விட்டு கிளம்பி விட்டான். குடும்பினிக்கு துயரம் தாங்க முடியவில்லை. இனியும் இந்த பாவியுடன் வாழ்ந்தால் கட்டிய தாலியையும் பறித்து விடுவான். இவன் நமக்கு இனி பொட்டு வைக்க மட்டுமே பயன்படும் ஒரு கணவன். இன்னும் கொஞ்ச நாளில் நம் குழந்தைகளையும் இம்சை செய்ய ஆரம்பித்து விடுவான். ஆண்டவன் எனக்கு 7 மகன்களையும் 5 பெண்களையும் தந்திருக்கிறான். கடைசி காலத்தில் இவர்கள் நம்மை காப்பாற்றுவார்கள் என்ற தைரியத்தில் வீட்டை விட்டு குழந்தைகளுடன் வெளியேறி தாய் வீட்டில் சென்று அடைக்கலமாகிவிட்டாள். தாய் வீட்டில் நல்ல வசதி உண்டு. தன் பேரன் பேத்திகள் சகிதமாக குடும்பினியின் பெற்றோர் அவளை நல்ல முறையில் கவனித்து கொண்டனர். கணவனை பிரிந்து வந்தது அவர்களுக்கு வருத்தத்தை தந்தாலும் தன் மகளின் உயிருக்கே ஆபத்து வந்துவிட்டால் என்ன செய்வது என்ற எண்ணம் மேலிட அங்கேயே அவள் தங்கிவிட்டாள். அல்லி ராணியின் இல்லத்திற்கு சென்ற காமந்தன் அவளோடு ஒரு வாரம் மகிழ்ச்சியாக இருந்தான். நீ கொண்டு வந்த குறைந்த நகைக்கு இதற்கு மேல் இங்கே இருக்க முடியாது, மேலும் ஏதாவது கொண்டு வா என கூறி விரட்டிவிட்டாள் அல்லி ராணி. வீட்டில் இன்னும் ஏதாவது கிடைக்கும் என நம்பி வந்த காமந்தனுக்கு அதிர்ச்சி. வீடு பூட்டி கிடந்தது. ஜன்னல் வழியாக பார்த்தான். ஒரு செம்பு கூட இல்லை. பக்கத்தில் விசாரித்தான். நீ செய்த கொடுமைக்கு எவள்தான் உன்னோடு வாழ்க்கை நடத்துவாள்? அவள் பிள்ளைகளுடன் தாய் வீட்டிற்கு போய்விட்டாள் என்றனர். காமந்தன் அதை ஒன்றும் பெரிதாக எடுத்து கொள்ளவில்லை. உழைத்து பொருள் சேர்க்க தன்னால் முடியாது, ஆனால் கொள்ளையடித்தால் என்ன என்று தோன்றியது. பெரிய கடாமீசை ஒன்றை வளர்த்தான். இடுப்பில் பிச்சுவா கத்தியை செருகி கொண்டான். இரவு நேரங்களில் சாலைகளில் போவோர் வருவோரை மிரட்டி கொள்ளையடிக்க ஆரம்பித்து விட்டான். தர மறுத்தோரை கொலையும் செய்தான். காலப்போக்கில் பணத்தை தந்தவர்களையும் கொலை செய்வதை பொழுதுபோக்காக கொண்டு விட்டான். பணம் மிக அதிகமாக கொட்டவே அல்லியை மட்டுமின்றி இன்னும் பல பெண்களையும் தன்னோடு சேர்த்து கொண்டு எந்நேரமும் இன்ப வெள்ளத்தில் ஆழ்ந்து கிடந்தான். பணம் கிடைக்காத நாட்களில் காட்டு வெளியே செல்லும் தம்பதிகளை மறித்து கணவனை கொன்றுவிட்டு அவனுடைய மனைவியை கெடுத்து கொன்று விடுவான். அவன் செய்யாத பாவமே இல்லை. ஒரு நாள் உச்சகட்டமாக ஒரு பாவம் செய்தான். ஒரு பிராமண இளைஞன் அவனிடம் சிக்கினான். அவனிடம் இருந்த பொருளை கேட்டதும் பயந்து போன இளைஞன் கொடுத்து விட்டான். கத்தியை எடுத்து அவனை கொல்ல பாய்ந்த போது அந்த இளைஞன் கதறினான். திருடனே, என்னை கொன்று விடாதே. எனக்கு 2 மனைவிகள். மூத்தவளுக்கு குழந்தை இல்லை. 2ஆம் மனைவியோ இன்னும் வயதுக்கு வராதவள். அவள் வயதுக்கு வந்த பின்னர் பித்ருக்கடன் செய்ய ஒரு ஆண் பிள்ளையை பெற்ற பின்பே மடிய வேண்டும் என நினைப்பவன் நான். ஆண் குழந்தை இல்லாதவனுக்கு நற்கதி கிடைக்காது என்பதை நீ அறிவாய். பொருளைத்தான் கொடுத்து விட்டேனே, என்னை விட்டுவிடு என கெஞ்சினான். ஆனால் அதையும் காதில் கேட்காமல் அவனை கொன்றுவிட்டான் காமந்தன். பிராமணனை கொல்வது பெரும் பாவம். இறந்து போன பிராமணன் பிரம்மஹத்தி என்ற பூதமாக மாறி அவனை பீடித்தான். அன்று முதல் காமந்தனுக்கு எதுவுமே சரிவர நடக்கவில்லை. உடலுக்கு முடியாமல் போனது. பலமிழந்து தவித்தான். தன் நிலையை தன் சகா ஒருவனிடம் கூறி தன் மனைவியை அழைத்து வரும்படி கூறினான். அவன் அங்கே போய் அதனை கூற, பாவம் செய்தவர்கள் தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும், நான் அவனோடு வாழ முடியாது என்று கூறிவிடு என்று குடும்பினி கூறிவிட்டாள். தோழன் இதனை காமந்தனிடம் கூறியதும் நொந்து போன அவனது வாழ்விலும் திருப்பம் வந்தது. சில பிராமணர்கள் ஒரு நாள் காட்டு வெளியே வந்தனர். நோயின் வேதனை தாழாமல் முனகிக் கொண்டே அவர்களை அவன் அணுகினான். அவர்களை வணங்கி தன்னிடமிருந்த பொருட்களை தானம் செய்தான். ஊருக்குள் இருக்கும் மற்ற பிராமணர்களையும் அனுப்பி வைக்க கூறினான்.
விஷயமறியாத அந்த வெளியூர் பிராமணர்கள் காமந்தனின் ஊரை சேர்ந்தவர்களிடம் இது பற்றி கூறினர். உள்ளூர் பிராமணர்களும் தர்மம் பெறுவதற்காக வந்தபோதுதான் தர்மம் செய்தவன் கொள்ளைக்காரன் காமந்தன் என்பது புரிய வந்தது. உன்னிடம் தர்மம் பெற்றால் பாவம், தானத்தை செய்ய தகுதியுடையவர்களிடம்தான் தானம் பெற வேண்டும். உனக்கேது அந்த தகுதி? நீ கொலைகாரன், கொள்ளைக்காரன், பெண் பித்தன் என கூறிவிட்டு போய்விட்டனர். இந்த சம்பவம் காமந்தனை மிகவும் பாதித்தது. அப்போது காட்டில் ஒரு தபஸ்வியை அவன் சந்தித்து தன் கதையை கூறி அழுதான். மகனே, ஊழ்வினையின் படியே இவையெல்லாம் நிகழ்ந்தன. உன் பாவத்திற்கு பரிகாரம் கூறுகிறேன், கேட்பாய். இந்த காட்டில் பாழடைந்து போன விநாயகர் கோயில் ஒன்று உள்ளது. அதை புதுப்பித்து கட்டு. உன் பாவத்தின் பெரும்பகுதி குறைந்துவிடும் என்றார். தன்னிடமிருந்த பொருளை கொண்டு தபஸ்வி கூறியதைப் போலவே கோயிலை கட்டி முடித்தான் காமந்தன். சில ஆண்டுகளுக்கு பிறகு அவன் இறந்து போனான். முதல் பகுதி நிறைவடைந்தது.